சூப்பர் சிங்கரில் இந்த வாரம் ரொம்பவே நிறைய ஸ்பெஷல்ஸ் இருக்குங்க. 3 மணி நேரம் வந்து தொடர்ந்து ஒளிபரப்ப போகிறாங்க ஞாயிற்றுக்கிழமை. அப்புறம் தேனிசை தென்றல் தேவா அவர்களுடைய சுற்று. இதில் அனுராதா ஸ்ரீராம் வந்து 30 வருஷம் மியூசிக்கல் ஃபீல்டில் இருந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு செலிப்ரேஷன். அப்புறம் செகண்ட் ஃபைனலிஸ்ட் அது மட்டும் இல்லை, இதில் ஒரு ட்விஸ்ட்டும் இருக்குது. தேர்ட் ஃபைனலிஸ்ட்டும் இந்த வாரமே அறிவிச்சிட்டாங்களோ அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கும் இருக்குது. அண்ட் சிறப்பாக என்ன அப்படின்னா, நம்ம ஜான் ஜெரோம் செகண்ட் ஃபைனலிஸ்ட்டாக இல்லை தேர்ட் ஃபைனலிஸ்ட்டாக ஆகிறாரா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். பட் டாப் 3க்குள்ளே அவர் வந்துட்டாருங்க. டாப் 5க்குள்ளே வருவாரா? ஏன்னா சில பல வாரங்கள் அவர் வந்து ரொம்ப டேஞ்சர் ஜோனில் இருந்துட்டு இருந்தார். போன வாரம் பார்த்திங்கன்னா செம்மையாக பாடி கலக்கிட்டார். இந்த வாரம் தேனிசை தென்றல் தேவா அவர்களுடைய இசையில் பார்த்திங்கன்னா நம்ம அண்ணாமலை படத்துலேருந்து வந்தேண்ட பால்காரன் செம்ம கெட்டப் போட்டுட்டு பயங்கரமாக பாடி அசத்திட்டார். அண்ட் தேவா அவர்கள் புகழ்ந்து எல்லாரும் எழுந்து நின்று கிளாப் பண்ணி அவரை நிறைய சிறப்பிச்சிருந்தாங்க. ஸோ அவருக்கு கோல்டன் பஸரும் வழங்கப்பட்டது. அடுத்து வந்து வைஷ்ணவி அதே மாதிரி பாடினாங்க. பட் அவங்களுக்கு கோல்டன் பஸர் கொடுத்த மாதிரிலாம் காட்டலை. அவங்க பாடின பாட்டு என்னென்னா, வாலியிலேருந்து நிலவை கொண்டு வா கட்டிலில் கட்டுவைன்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸை மாற்றி மாடுலேஷன் மாற்றி பாடுறாங்க. அவங்களுக்கு வந்து கோல்டன் பஸர் கொடுத்த மாதிரி தெரியல. பட் ஜான் ஜெரோமுக்கு கொடுத்துட்டாங்க. இதில் நடுவர்கள்லாம் சேர்ந்து வந்து கலந்து ஆலோசிச்சுட்டு ஒருத்தவங்கள முடிவு பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் வந்து வைஷ்ணவியாக இருக்கும் அப்படின்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எப்போவுமே வைஷ்ணவி வந்து தொடர்ந்து பல வாரங்களாக வந்து கோல்டன் பஸர் வழங்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கிடச்சிட்டே இருக்கும். ஈவன்தோ வந்து அவங்க வந்து ப்ளேபேக் சிங்கர் அப்படின்ற விஷயம் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த இது கொடுக்கப்பட்டுட்டே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜான் ஜெரோம் வந்து அடிப்படையில் மியூசிக்கல் ஃபீல்டில் எதுவுமே தெரியாமல் கேட்டு வளர்ந்த பிள்ளை நம்ம ஜான் ஜெரோம். அவர் இந்த அளவுக்கு பாடுறது இன்னும் எஃபோர்ட் போடணும் அப்படின்றது அவருக்கு தெரிய வரும். அண்ட் டிக்கெட் டு ஃபினாலேயே விட்டுட்டா இது அப்புறம் பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். டாப் 5க்குள்ளே வந்துட்டா அதுக்கப்புறம் அவங்க ஃபினாலேயில் ஜெயிக்கிறாங்க இல்லை, அதுவே பெரிய விஷயம்தான். அதனால் இந்த தடவை ரொம்ப பெரிய எஃபோர்ட் போட்டு நம்ம ஜான் ஜெரோம் பயங்கரமாக கலெக்டாரு. அதனால தான் அனுராதா ஸ்ரீராம் அவர்களுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ வெடிக்க வேண்டிய இடத்துல நல்ல சரவெடியாக வெடிச்சிடா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நம்ம ஸ்ரீநிதி கடந்த சில வாரங்களாக சூப்பராக பாடிட்டு வந்தாங்க. போன தடவை கூட பார்த்திங்கன்னா மாமன்னன்லேருந்து நல்ல ஒரு சாங் பாடியிருந்தாங்க, சோகமான அந்த சாங் பாடி. அதே மாதிரி இந்த வாரமும் நேருக்கு நேர்லேருந்து எங்கெங்கே அந்த சாங் செம்ம சூப்பராக பாடியிருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேவா அவர்கள் வந்து ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷை வந்து புகழ்ந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணனுமே புகழ்ந்திருந்தார். ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் வந்து ஆஹா படத்துலேருந்து முதலில் பார்த்தேன் அந்த பாட்டு. அப்புறம் நம்ம ஜீவிதா வந்து ராசிதான் கைராசிதான் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா கோல்டன் பஸ்ஸஸ் செம்ம சூப்பராக பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேனிசை தென்றல் தேவா அவர்கள் புகழ்ந்திருக்காங்க. அதனால் செகண்ட் ஃபைனலிஸ்ட் யாராக இருக்கும் அப்படின்றது பெரிய கொஸ்டின் மார்க். ஆனால் ஜட்ஜஸ் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணது யாராக இருக்கும் அப்படின்றது தெரிய வரல. பட் தேவா அவர்கள் ஒருத்தவங்கள செலக்ட் பண்ணியிருக்கேன், நான் ஒருத்தனை செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது யாருன்னா ஜானை தான் செலக்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஒன்று வேரியேஷன் ஆகும். செகண்ட் ஃபைனலிஸ்ட்டாக ஆகிறாரா இல்லை தேர்ட் ஃபைனலிஸ்ட் ஆகிறாரான்றது தான் கொஞ்சம் மாறுபடுமே தவிர, பட் டாப் 3க்குள்ளே நம்ம ஜான் வந்துட்டாருன்றது எந்தவித டவுட்டுமே கிடையாது. அது அஃபிஷியலாக நாளன்னைக்கு தெரிஞ்சிடும். நம்ம அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் 30 வருஷம் அந்த ஃபீல்டில் இருந்ததுனால தேனிசை தென்றல் தேவா அவர்கள் தான் வந்து அவங்கள வாழ்த்துனாங்களா, நீ இன்னும் உயர இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கருப்பாயெல்லாம் பாடினாங்க இல்லையா, அது ரீசெண்டாக லியோ படத்துக்கு அப்புறம் மறுபடியும் வைரலாச்சு அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் பாடின பாட்டை. அண்ட் தேவா அவர்களுமே சொல்கிறது, நான் 90s அந்த வாசித்த அந்த இசையெல்லாம் இப்போ மறுபடியும் வைரலாவது எனக்கு பெரிய ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லைங்க, தேனிசை தென்றல் தேவா அவர்களுக்கு பார்த்திங்கன்னா 4 சகோதரர்கள். இதில் நம்ம மியூசிக்கல் இதில் ஒருத்தர் இருப்பார் இல்லை, கார்த்திக் தேவராஜ்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸாக இருப்பார். சூப்பர் சிங்கர்ஸ்னாலே அடிக்கடி பார்த்திங்கன்னா மானசி கார்த்திக் தேவராஜுக்கு வச்சு கலாய்ப்பாங்கல்ல. அந்த கார்த்திக் தேவராஜோட அப்பா வந்து நம்ம தேனிசை தென்றல் தேவாவோட தம்பியாம். அவருக்கு அது மட்டும் இல்லை 4 பிரதர்ஸ் இருக்காங்க. அவங்க தான் வந்து இவங்களுக்கு பக்கபலமாக இருந்ததுமா. அண்ட் அவர் ரொம்ப சென்டிமெண்டலாக ஃபீல் பண்ணுறாரு, எங்கள் அண்ணன் தான் என் குடும்பத்துக்கு பெரிய வரம் அப்படின்ற மாதிரி. ஸோ நிறைய எமோஷனல் மூமெண்ட் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிறப்புலாம் 3 மணி நேரம் வந்து ஒளிபரப்ப போகிறாங்க இந்த வாரம். யாருக்கெல்லாம் வந்து ஜான் வந்து டாப் 3க்குள்ளே வந்தது ரொம்ப ஹாப்பி அப்படின்னு மறக்காமல் தம்ஸ் அப் கொடுங்க. அண்ட் உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் மூலிமா தெரிஞ்சுருங்க. இந்த மாதிரி அப்படி சொன்ன சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் போட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.